இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த பைரவியோட சூழ்ச்சினால திரும்ப நம்ம கௌதம், இலக்கியம் பாதிக்கப்படுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. கண்டிப்பா வரப்போற எபிசோட்ல நம்ம இலக்கியாவும், கௌதமும் கோர்ட்ட முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பைரவிக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா, இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஜாமீன் கிடைக்காத விஷயமும், அதே சமயம் அடுத்தபடியா இந்த இலக்கியாவும், கௌதமும் வீட்ட விட்டு வெளிய அனுப்புற மாரி ஒரு நோட்டீஸ் அனுப்புவேன். அத அவங்களுடைய கண்ணுக்கு மட்டும் நீங்க காமிக்காதீங்க. அதுக்கப்புறம் எல்லா உண்மையுமே வெளிய வந்துரும். இந்த இலக்கியாவும் கௌதமும் கழுத்த பிடிச்சு நம்ம வெளியே தள்ள போலான்னு ஒரு பக்கம் நம்ம அஞ்சல் இருந்துக்கிட்டு இந்த பைரவி கிட்ட பேசிட்டாங்க. அது எல்லா உண்மையுமே இப்ப நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வந்துருச்சுங்க. ஒரு பக்கம் நம்ம ஜானகம் சந்தோஷத்துல இலக்கிய கௌதம் என்னாச்சு கோர்ட்ல தீர்ப்பு உண்மையிலேயே இந்த எஸ்எஸ்கே திரும்ப ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்கல்ல அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமா கேட்க வராங்க. ஆனா நம்ம கௌதமோட முகத்தை பார்த்து தான் ரொம்பவே வாடி கிடைக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு கௌதம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஜானோ, ஜாமீன் கிடைச்சிருச்சு இந்த எஸ்எஸ்கேக்கு. அவன் நம்ம கூட வாதாட வந்த லாயர் வரல. அவன் எப்படியோ தப்பிச்சுட்டான். ஆனா இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில அவனுக்கு ஏதாச்சும் ஒரு சுயரூபத்த காமிக்கணும்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பைரவி அதுக்கு முன்னாடி நான் இன்னும் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, இந்த எஸ்எஸ்கே கண்டிப்பா ஜாமீன்லாம் வெளிய வந்துருவேன்னு. அவனோட சுயரூபம் நீங்க தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அவன் இதுக்கு மேல உங்கள உண்டெல்லாம் ஆக்க போறான். இதுக்கு மேல இந்த ஒரு வீட்ல என்னுடைய கண்ட்ரோல் தான். நான் சொல்றபடி தான் எல்லாம் நடக்கணும். அப்படின்ற மாரி அவ்வளோ ஆக்ரோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இத பார்த்துட்டு கோவப்பட்ட நம்ம ஜானகி அம்மா பட்டார் பட்டார்ன்னு நம்ம பைரவி அடித்தது மட்டும் இல்லாமல் கழுத்தை பிடிச்சிட்டு போய் வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டேங்க. இதுக்கு மேலே இந்த ஒரு வீட்டுக்குள்ளே உனக்கும் இந்த ஒரு வீட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, தயவு செஞ்சு போயிடு அப்படின்ற மாதிரி என்னுடைய சுயரூபம் தெரியாமல் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க.